காலையில் சகல ஜனங்களில் சிறு கூட்டமாக இருந்த இஸ்ரவேலர்கள் இப்பொழுது தனி மனிதனாக இருந்த ஆபிரகாம் குறித்து பேசுகிறது. அவன் தனி மனிதனாக இருக்கும்போது தேவன் அவரை அழைத்து அவரை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்தார், அவர் ஆதியின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அது வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியின் கீதங்களும் அதில் உண்டாயிருக்கும். ஆபிரகாமை அழைத்த தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? என்ன நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார்? என்னத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு நோக்கத்தை சொல்ற பாருங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அது வனாந்தரத்தை ஏதேனை போலவும், அதாவது காலேஸ்வரர் சொல்ல ஏதேன் தோட்டம் மனுஷருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தோட்டத்தை எப்படி மனிதன் அந்த ஆளுமை பாவம் செய்ய வைத்து கீழ்ப்படியாமல் செய்ய வைத்து அந்த இடத்தை வனாந்தரத்தை போல மாற்றுகிறது. எருசலேம் ஒரு காலத்தில் அப்படிதான் சுட்டரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் வாழ்ந்த பட்டணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பட்டணம் இல்லாதபடிக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். எப்பொழுது இவைகளெல்லாம் நடக்கிறது? எப்பொழுது நாம் சிதறடிக்கப்படுகிறோம்? எப்பொழுது நாம் தேசத்துக்கு மகிமையாக இருக்க வேண்டியவர்கள் சிறுமைகளாக காணப்படுகிறோம்? தேவனை விட்டு விலகும் போது, தேவனை மறக்கும் போது, தேவனுக்கு விரோதமான தவறுகளை செய்யும் போது. இந்த பூமியில் பிசாசுடைய ஒரு பெரிய வேலை என்ன என்று சொன்னால், மனுஷனை உண்மை அற்றவனாக மாற்ற வேண்டும். மனுக்குலத்தினை எப்பொழுது தேவனுக்கு எதிரான செயலை செய்வதற்கு அவனை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மனுக்குலத்திலே எப்பொழுதும் அவனுக்குள் சமாதானத்தை இழந்து அவனை தத்தளிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று அவனுக்குள் எப்பொழுது ஒரு பயமான சூழ்நிலை உண்டாக்கி கொண்டே இருப்பது, எப்பொழுது அவனுக்கு தவறான எண்ணங்களை உண்டாக்கி கொண்டே இருப்பது, தவறை செய்து அவன் தேவனை இன்னொரு காரியத்தை கவனித்து, தேவன் அவனை வெறுக்க வேண்டும் அல்லது தேவன் அவனை மறக்க வேண்டும் அல்லது இவன் தேவனை விட்டு தூரமாக விலகி போக வேண்டும். அப்படி போகும்போது தான் சத்துரு என்று சொல்கிற பிசாசு விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த பூமியிலே அப்படி அவருடைய மன விருப்பத்தை செய்யும்படியாக தான் முழு பலத்தோடு செய்து கொண்டே இருக்கிறான். கவனித்து பார்க்கும்போது யாரையாவது தவறு செய்யாதீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது அவர் தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லும்போது தான் கீழ்ப்படியாத செயல்களை செய்யப்படும். நாம் சிறு குழந்தைகளை பார்த்துக்கொண்டு நீ இங்கே போகாதே என்று சொன்னால் அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் எங்கே ஓடுகிறது? எப்பொழுது கவனித்து பாருங்கள், பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வந்துவிடும் என்று அந்த பிள்ளைகளுக்கு நாம் கண்டிப்பை கற்றுக் கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளை கண்டித்து சொல்லிக் கொடுக்கும் போது அந்த காரியத்தை கூட மீறி எப்படியாவது அதை செய்ய வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்குள்ள உணர்வு உண்டாகிறது. நாம் சில நேரங்களில் சின்ன பிள்ளை தான் நினைக்கிறோம். சத்துருக்கு சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் அல்ல. எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள கலகத்தை உண்டாக்கணும், எப்படியாவது வீட்டுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கணும், எப்படியாவது ஒரு சமாதானத்தை கெடுக்க வேண்டும். நல்ல மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு இருப்போம், சந்தோஷமாக இருந்து கொண்டு இருப்போம். திடீரென்று ஒரு செய்தி வருகிறது, ஐயோ உங்கள் பிள்ளைங்க படிக்கிறது விழுந்து விட்டுகிறது. அந்த சந்தோஷம் என்ன ஆகும்? அந்த மகிழ்ச்சி என்ன ஆயிரும்? ஒரு செகண்டில் அந்த சூழ்நிலைகள் வேறு விதமாக மாற்றி அவன் நினைக்கிற மாதிரி அந்த இடத்தில் சமாதான குறைவுகளை உண்டாக்கி விடுகிறான், பயங்களை உண்டாக்கி விடுகிறான். எத்தனையோ சமூகங்களில் நம்ம இப்படியெல்லாம் கவனித்து பார்க்கிறோம். ஏனென்றால் அவனுக்கு பெரியவர்கள் சிறியவர்கள் இல்லை, அந்த இடத்தில் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது. தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு இருக்கக்கூடாது. நானும் தேவனும் மகிழ்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பலனடைய வேண்டும். ஆனால் தேவ சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு நம்முடைய மனநிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறான், கவலைகளை உண்டாக்கிறான். பெரும்பகுதியான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் கவலை தான் காரணம். பெரும்பகுதியான குடும்பங்களில் வேதனைக்கு காரணம் என்ன? கவலைகள் தான். ஏன் கவலைகள் வருகிறது? யாராவது இதற்கு சரியான பதில் சொல்ல முடியுமா?
எல்லாருக்கும் பற்றாக்குறை இருக்குது. பற்றாக்குறை இருந்ததுன்னா கவலை வந்துச்சுன்னா அப்போ அது சரியாக இருக்க முடியாது. சரியாக இருக்கவே குறைவு வந்ததுன்னா அடுத்த உழைத்து குறைகளை நிறைவாக்க வேண்டும். ஏன் குறைவு வந்ததுன்னு பார்த்து அது சரி செய்ய முடியும், சரி செய்ய முடியும். ஆனால் ஏன் நமக்குள் ஒரு கவலைகள் பாரங்கள் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது? கரெக்டாக வார்த்தை சொன்னாங்க. எல்லாம் கரங்களை தட்டி கொஞ்சங்க. எந்த விஷயத்திலும் அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் திருப்தியாக இல்லை. அவங்கள்ட்ட எல்லா விஷயம் இருக்குது ஆனால் அவர்களால் அதை திருப்தியாக நினைச்ச முடியலை, பார்க்க முடியவில்லை. அப்படி மனதில் திருப்தியாக அதை எடுத்து அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு அவளுக்கு ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ அது மேல் ஒரு அதை குறித்து ஒரு திருப்தி அற்றவர்களாக செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். நம்ம கையில் இருந்தாலும் கூட சில நேரங்களில் அது ஒரு திருப்தி இல்லாமல் தான். இந்த திருப்திக்கு எதிர்மறையான சக்தி என்னது? திருப்திக்கு எதிர்மறையாக இருக்கிறது அவை எண்ணங்கள். அதுக்கு எதிர்மறையான எண்ணங்கள். நம்மகிட்ட ஒன்று இருக்கும், ஆனால் அதை விட இன்னொருத்தரிடத்தில் இருக்குது நமக்கு பெரியதாக தெரியும். இன்னொரு இடத்துல இருக்கிறது நமக்கு மேன்மையாக தெரியும். அந்த நினைவு எனக்குள்ள வருது, எனக்குள்ள வேதனை உண்டாகிறது, கவலைகள் உண்டாகிறது, பாரங்கள் உண்டாகிறது. இதனால் எனக்கு நடக்கிற என்ன தெரியுமா? என் மனதுக்குள் நடக்கிற இந்த விஷயம் என் சரீரத்தை பலவிதத்தில் ஒடுக்குகிறது, சரீரத்தில் வேதனை உண்டாக்குறது. இதனால் என் சமாதானத்தை இழந்து என் வார்த்தைகள் தவறாக போகிறது. நல்லா கவனித்து பாருங்க. வீட்டுக்குள்ளே சிலருக்கு ஏன் வாக்குவாதம் வருது? கொஞ்சம் கவனித்து பாருங்க. கணவன் நல்லதாக வச்சிருக்கிறாரு, பிள்ளைகள் நன்றாக தான் இருக்கிறார்கள், மனைவி நல்லதாக வைத்திருக்கிறாள். ஆனாலும் ஏன், எதற்காக? கவனித்து பாருங்க. நிறைவு என்கிற சுவாவம் நமக்குள் இல்லாதபடிக்கு நிறைவுக்கு எதிர்மறையான குறைவின் எண்ணங்கள் நம்மை ஆளுமை செய்து கொண்டு இருக்கிறபடியினால இந்த இடத்துல நிறைவாக நான் இருக்கிறேன்னுட்டு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்போ ஒரு ஊழியக்காரன், இப்போ எனக்கு எது நிறைவாக கொடுக்கும்? இப்போ எனக்கு எது நிறைவு கொடுக்கும்? ஆராதனை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் இருக்கணும், நிறைய ஆத்து மக்கள் இருக்கணும், புது புது ஆத்து மக்களாக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அது குறைவாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா, இருக்காதா? எந்த நிலையில் எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என் மனதில் இருக்கிற மகிழ்ச்சியோ நம்பிக்கையோ சமாதானத்தையோ என்னை விட்டு எடுக்க முடியாத ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தை விளங்கி கொண்டால் ஒரு நாளும் கண்களுக்கு குறைவுகள் தெரிவதே இல்லை. இந்த நிச்சயம் இல்லாதவர்களுக்கு ஒரு நாளும் நிறைவு தெரிவதில்லை, குறைவுகளையே தெரிந்து கொண்டிருக்கும், குறைவுகளையே கவனித்து கொண்டிருப்போம். குறைவுகளை கவனிக்க ஆரம்பிக்கும் போது மனம் சமாதானத்தை இழந்து விடுகிறது, மகிழ்ச்சி இழந்து விடுகிறோம், நம்முடைய வீடு பாழாக்கப்பட்டு விடுகிறது. வீடு சொல்வதே மனம் பாழாக்கப்பட்டு விடுகிறது. மனம் பாழாக்கப்பட்டிருக்கிற நாம் இப்போ பாழாக்கப்பட்டவர். இது இன்னும் ரொம்ப அழகாக நான் சொல்லணும்னா, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாழாக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் மாறும்போது என் வீடு அப்படி மாறுது. ஒரு மனுஷி மாறும்போது அந்த வீடு அப்படி மாறுது, அந்த பிள்ளைகள் மாறுகிறார்கள், அந்த வாழ்க்கையின் நிலைமைகள் அப்படி மாறுகிறது. அதனால தான் மனமாற்றம் ரொம்ப அவசியம், மனதில் தூய்மை ரொம்ப அவசியம், மனதில் திருப்தி ரொம்ப அவசியம். எந்த காரியமாக இருந்தாலும் நமக்கு பூரண திருப்தி மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனால் தான் பாருங்கள், பவுல் ஏற்க சொல்லியிருக்க பாருங்கள், எந்த குறை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நாள் பிறக்கணும். நம்ம வீட்டுக்கு டெய்லி குடும்ப தலைவர் டெய்லி ஒரு 1000-2000 சம்பாதிச்சுட்டே வர்றாரு. ஒரு நாள் சொல்லுகிறாரு, அம்மா இன்னைக்கு சரியான வருமானம் இல்லை, அதனால் இன்னைக்கு ஒரு 300 ரூபா தான் இருக்குது அப்படின்னு கொடுக்குறார். மனைவி எப்படி நினைப்பாங்க? சாலினி எப்படி எடுப்பார்? ஒரு நாள் சரி பரவாயில்ல எடுத்துக்கலாம். 2வது நாள் வருகிறார், 2வது நாள் இதே காரியத்தை சொல்கிறார், அம்மா இன்னைக்கும் சரியான வருமானம் இல்லை, தப்பா எடுத்துக்கிட்டதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
சொல்கிறேன். இன்றைக்கி சொல்கிறார், இன்றைக்கி ஒரு 500 ரூபா தான் இருக்குது, சரி எடுத்துக்கிட்டுறான், பரவாயில்ல நிற்கிறோம். இன்னும் ஒரு நாள் இதே மாதிரி சொல்கிறேன், இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சண்டை போடுவியா? ஏன் சண்டை போடுறேன்? அவர் காசு தான் கொடுக்க தானே போறாரு. சரி, ரெகுலரா ஏன் அப்படி ஆச்சுது? இங்கதான் ஒரு தேவ பிள்ளைக்கும் உலகத்தில் உள்ள வித்தியாசம். அப்போ குறைவு வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் நான் வாக்குவாதத்துக்குள்ள இறங்க மாட்டோம். இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரியும், நான் வாக்குவாதம் பண்ணி என்னுடைய மனைவியோடு நான் யுத்தம் பண்ணுவேன். ஆனால் இவ யாரோட நான் யுத்தம் பண்ணுறேன்? என் சரீரத்தோடு நான் யுத்தம் பண்ணுறேன், என் ஆவியோடு நான் யுத்தம் பண்ணுறேன், என் குடும்பத்தோடு நானே யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த குறைவுக்கு என்ன காரணம்? ஆண்டவரே, இந்த வனாந்திரமாக மாறுகிறதுக்கு என்ன காரணம்? எந்த இடத்தில் நாங்கள் உம்மை விட்டு விலகி இருக்கிறோம்? எந்த இடத்தில் உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து இருக்கிறோம்? அல்லது நீ எதிர்பார்க்கிற விதம் எந்த இடத்தில் இல்லை என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்ய ஆரம்பித்து பாருங்கள். 1000 அந்த இடத்தில் தானாகவே 2000 வர ஆரம்பித்து விடும். ஆனால் நீங்கள் சண்டை போடுவதனால, வாக்குவாதம் பண்ணுவதனால, நீங்கள் நியாயப்படுத்தி பேசுவதனால எதுவுமே நடப்பதில்லை. எதுவுமே என்ன செய்யறதில்லை, நடக்கிறது இல்லை. பிரச்சனை வர வர என்ன செய்யும்? ஒரு நாள் ஒருத்தர் சொன்னார், ஏன் பாடி இப்படி குடிக்கிறோம் அப்படின்னா, அவர் சொன்னார், தவறாக எடுத்துக்கிட்டாங்க, நான் வாழ்கிற இடமே ஒரு பிசாசு உடையா. நான் இப்படி போதையில் இருந்தால் தான் அவள் என்ன பேசுகிறாலும் என் காது கேட்காது, என்ன பேசுனாலும் என் காது கேட்காது. அதனால் வீட்டுக்கு போகும்போது நான் இப்படியே போவேன். காலையில் எல்லாரும் எந்திரிக்க முன்னாடியே நான் குளிச்சு எதிர்த்து என் வேலைக்கு வந்துடுவேன். அதே மாதிரி நான் வீட்டுக்கு போகிறதும் எப்படி செய்வேன்? எல்லாரும் படுத்த பிறதான் போவேன். ஆனாலும் வாசலில் ரெடியாக காத்துக்கொண்டே இருப்பாள், ரெடியாக காத்திருப்பான். நான் என்ன சொன்னாலும் காதில் கேட்க மாட்டேன், நேராக போவேன், கிச்சனில் இன்னும் இருக்கடி பார்ப்பேன், எடுத்து சாப்பிடுவேன். அப்படியே அவள் என்னவோ ஏதோ கத்துறமா தெரியுது, அவ்வளோதான். அதுக்காகவே நான் அந்த பழக்கத்தில் பழகிட்டேன். ஆனால் இப்போ என்னால் அதை விட முடியலை. இப்போ என்னால் நினச்ச முடியலை, விடவே முடியலை. நல்ல கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் உன்னை எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார்? ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்துக்கு ஒரு நோக்கம், கட்டுவதற்கு. அந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நம்ம தேவன் எதற்காக அழைத்திருக்கிறாரா? அவனை ஆசீர்வதிக்கதான். உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உன் வீட்டை பலுக பண்ணணும், உன் குடும்பத்தை பெருக பண்ணணும். அதுதான் சொல்றான், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு பெரிய நோக்கம் என்ன சொன்னால், அந்த ஒருவனை அழைத்து அந்த ஒருவனை ஆசீர்வதித்து அந்த ஒருவன் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இங்கே இருக்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் அழைத்து நோக்கம் அதுதான். அதனால தான் ஒருவனாக இருக்கையில் நான் உங்கள் தகப்பனை அழைத்தேன், உங்கள் தாயை அழைத்தேன். எதற்கு அழைத்தேன் தெரியுமா? அவர்களை ஆசீர்வதிக்க தான். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க தான் அழைத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க தான் அழைத்திருக்கிறார், என்னை பெருக தான் அழைத்திருக்கிறார். நீ குறுகி போகிறது தேவ சித்தமே கிடையாது. ஆனால் அடுத்த வசனத்தில் படிக்கும் சொல்கிறார் பாருங்கள், கர்த்தர் சீயோனுக்கு ஆதரவு செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலை செய்து அது வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளிகளை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதில் உண்டாயிருக்கும். எனக்கு எது தேவைப்போ? நமக்கு எனக்கு என்ன தேவை? உன்னை எதுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறாரு? எதற்காக அழைக்கிறார் நம்மளை? வனாந்திரமா இருக்கிறவனை ஏதேனை போல மாற்றங்கிறதுக்கு தான். பெருக்கமில்லாத இடத்தை பெருக வைக்கிறதற்கு தான்.
எங்கெல்லாம் நான் பெருக்கம் இல்லாமல், நீ பெருக்கம்னு சொல்லி நான் பொருளாதாரத்தின் அடிப்படையில் பேசலை, அந்த நோக்கத்தில் மட்டும் பேசலை. பிரிச்சுவலில் நம்ம பெருக்கமே இல்லை. பிரிச்சுவலில் ஒரு மன அழுத்தம். சிலர்களில் சில மேலே கை வச்சு ஜோனும் போது பாருங்க, அவங்க இருதயம் அப்படி ஒரு கார் இருள் மாதிரி தெரியும். உள்ளுக்கு ஒரு வேதனை இருக்கிறத அப்படியே உணர முடியும். தலையில் கை வைத்த உடனே தெரியும் அவங்க இருதயத்துக்குள்ள இருளும் அந்தகாரங்களும் சூழ்ந்திருக்கிறத. அப்படின்னா மகிழ்ச்சியே இல்லாமல் வந்திருக்கிறாங்க, அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறத உடனே ஆவியான அந்த காரியத்தை அப்படி விலகி காட்ட பாருங்க. ஐயா, இது ஏதேனை போல இருக்க வேண்டிய மகள், இவள் மகிழ்ந்து இருக்க வேண்டிய மகள். ஆனால் இந்த குடும்பம் ஏன் இப்படி வேதனைப்பட்டிருக்கிறது? உன்னுடைய குடும்பத்துக்குள் தேவ ஐக்கியம் விலகி இந்த பொல்லாத ஆவிகளுடைய, அதான் பொல்லாத ஆவிகள் அவனுக்கு ஒரே ஒரு வேலை தான், துக்கத்தை சமாதானத்தையும் வேதனைகளையும். சமாதானத்தை எடுக்கணும், துக்கத்தை கொடுக்கணும், மகிழ்ச்சி எடுக்கணும், பயத்தை உண்டாக்கணும். இதுதான் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதனால வேதனை நமக்கு சொல்லி, ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்திற்குரிய ஜபத்தினால் ஆண்டவருக்கு பிரச்சனை வருதான் நேர்மாங்க நில்லுங்கள், 2 கைகளை உயர்த்துங்கள், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் ஸ்தோத்திரம் பண்ண வாய் வர மாட்டேங்குது. வருதா வரலையா? ஏன் நம்ம நாவு கட்டப்பட்டிருக்குது? ஏன் உதடு கட்டப்பட்டிருக்குது? ஜெபம் பண்ண முடியல. அப்போ ஒரு பொல்லாத ஆவி நமக்கு வரும்போது முதல்ல தெரியாது. நல்லா கவனிச்சு, முதல்ல நமக்கு தெரியவே தெரியாது. அதனால நம்ம தெரியாதனால சின்ன சின்ன தவறுகளில் நடக்கும்போது நம்ம அசால்ட்டாக போயிட்டே இருப்போம். இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தான் பிரச்சனை. இப்படியே அது அப்படி நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கும் நமக்குள்ள ஐக்கியத்தை கெடுத்துரும், தேவனுக்கும் நமக்குள்ள உறவை கெடுத்து விடும், முழு எண்ணத்தையும் இந்த உலகத்தின் மேலே கொண்டு போகும். நீங்கள் எப்பொழுது ஒரு காலத்தில் ஊழியரோடு ஐக்கியத்தை வைத்திருப்பீங்க, வேதத்தோடு ஐக்கியம் வைத்திருப்பீங்க. ஆனால் அது விலகின உடனே பாருங்கள், நீங்கள் எப்பொழுதும் உலக மனுஷரோடைய தான் ஐக்கியம் வைத்திருப்பீர்கள், அதை குறித்தே தான் பேசிக்கொண்டே இருப்பீர்கள். எப்பொழுது எடுத்தாலும் அது குறை, இது குறை, அவர்கள் அப்படி, இவர்கள் இப்படி, எப்படி. உன் வீட்டை குறித்து நீனே பேசிக்கிட்டு இருப்பான், உன் குடும்பத்தை குறித்து நீனே தவறான வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்பாய். இது தேவ ஆசீர்வாதமா? இது என்ன பெருக்கம் நமக்குள்ள வந்திருக்கிறது? வேதனை நம்ம குடும்பத்தில் பெருகி இருக்கிறது, துன்பங்கள் பெருகி இருக்கிறது. இது நிமித்தமாக ஒரு நல்ல விஷயத்தை விளங்கினுங்க. தேவனை இழந்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருப்பதில்லை, சமாதானம் இருப்பதே இல்லை. நீங்கள் நிறைய சம்பாதிச்சிடலாம், ஆனால் அங்கே மகிழ்ச்சி இருக்காது. நிறைய பெருக்கத்தை உண்டாக்கி விடலாம், ஆனால் அங்கே விடுதலை இருப்பது இல்லை. அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பாத்திரங்களாக நாம் மாறணும். ஆபிரகாமை அழைத்து அவர் குறித்து தேவன் சொல்லுகிற தீர்க்கதரிசனத்தை பாருங்கள். ஒருவனாக அழைத்து அவனை நான் என்ன செய்திருக்கிறேன்? ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த காலையில், இந்த மாலையில் ஆண்டவரே ஆபிரகாம் அழைத்தது போல நானும் ஒருவனாக இருக்கும்போது, சிலர் கொஞ்சம் கவனித்து பார்த்தா ஒரே ஆள் சென்னைப்பட்டிருந்து வந்திருப்பாங்க. ஒருத்தருக்கு நம்ம மருதுபன் சார் ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் சென்னைக்கு வந்தேன், எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் சொல்லிக்காங்க சார். எவ்வளோ கஷ்டப்பட்டேன், சொந்தங்கள் எப்படிலாம் நடத்தினார்கள். ஆனால் தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல சொந்த வீடு, நல்ல அற்புதமான ஃபேமிலி எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு அப்படி திரும்பி பார்க்கும்போது தெரியுது, பாழாய் கிடந்த ஸ்தலம் கட்டப்பட்டுச்சுது, அது உருவாக்கப்பட்டுச்சுது. என்னை உங்களை கர்த்தர் அழைத்துக்காக தான். நான் ஒரு நாள் பாழாய் கிடந்த என்ன ஆசீர்வதித்தவர். இங்கே தான் ஊழிய அழைப்பு இருக்குது. இதை விளங்குறவன் நாங்கள் சும்மா இருக்கவே முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளே துயரம் நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த வீட்டை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சாலி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி மனது என்ன உண்டாகிட்டே இருக்குது. ஆனால் கரெக்டாக காலையில் அங்கே போனிக்கும் போது எனக்கு வேற ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களால காலையில் போனால் தான் பிடிக்க முடியும், அதுக்கு அவனை பிடிக்கவே முடியாது. ஆனால் மனதில் அந்த எண்ணம் உண்டாகிட்டே இருக்குது. ஏதோ அந்த இடத்துல ஒரு ஜெபம் தேவைப்படுது, ஏதோ ஒரு ஆலோசனை தேவைப்படுது, ஏதோ ஒரு வல்லமை துரத்தப்பட வேண்டியது இருக்குது. நிறைய குடும்பம் கொடுத்து திடீர்னு மனதில் அந்த எண்ணம் வரும். ஏன் ஆண்டவர் அந்த எண்ணத்தை கொடுக்குறாரு? அந்த குடும்பத்துக்குள்ள தேவையற்ற ஏதோ ஒன்று வந்திருக்குது. எனக்கும் அவர்களுக்கு ஒரு பிரிவினை உண்டாக்குற ஒரு ஆவி செயல்படுகிறது. உடனடியாக ஜெபம் தேவைப்படுகிறது.
2-3 நாள் போகணும் போனிச்சேன். ஆனால் 3 நாள் போக முடியாமல் அப்போ தான் பவுல் சொன்னு நினைக்கிறது, நான் எத்தனையோ நேரம் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னச்சுன்னா சத்துருவானவன் அதை தடை பண்ணி போட்டான் பாருங்க. ஆனால் போகலை. ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் ஏவுதலை கொடுத்தார். வாரத்தோடு ஜெபிக்கிறது ஏவுதலை கொடுக்கிறார். அந்த இடத்தை எப்படியாவது விடுதலையாக்கணும். ஆண்டவரே, சத்துரு நினைக்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஒரு எண்ணம் நடக்கக்கூடாது. நீர் விரும்புகிற மட்டும் தான் நடக்கணும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதி இந்த குடும்பத்தை, நீர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். போராடி ஜெபிக்கக்கூடிய அந்த பாரத்தை கொடுத்தார். கவலைகள், பாரங்கள் குடும்பத்தை வந்து உடைச்சி தள்ளுகிறது. அதனால தான் சில வசனம் அடிக்கடி நினைக்கணும், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில். இப்போ பொருளாதாரம் திருப்தி இல்லைன்னா வருத்தம் கவலைகள்லாம் வரும். கரெக்டு தானே? எல்லாம் வரும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சி என்ன சொல்லணும்னா, நான் கடவுளை தேடுனதே இல்லை. ஆனால் கடவுள் தான் என்னை தேடினார். அவர் தான் என்னை தெரிந்து கொண்டார். நான் ஒரு நாளும் கர்த்தர் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நினைச்சதே இல்லை. என் மனநிலையே வேற. ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அதனால் தான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தையின் வல்லமையத்தை நம்புறீங்க. ஆண்டவரே, நீ என்னை தெரிந்து கொண்டக்காக ஸ்தோத்திரம். நீட்டு எவ்வளோ ஆழமாக சொல்லணும் பாருங்க, எவ்வளோ சத்தமாக சொல்லணும் பாருங்க, கரங்களை வைத்து எவ்வளோ சொல்லணும் பாருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீரே, என் குடும்பத்தை தெரிந்து கொண்டீரே, அழிவுக்கு நேராக இருந்த என்னுடைய ஜனத்தை நீ தெரிந்து கொண்டீரே, என் பிள்ளைகளை தெரிந்து கொண்டீரே, பாவ வாழ்க்கை தொடாதபடிக்கு என் பிள்ளைகளை தெரிந்து கொண்டீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நான் ஒருவனாக என்னை அழைத்து கொண்டு வந்து என்னை பாதுகாத்து நடத்துகிறீர்கள். ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் பெருகும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமின் குடும்பத்தை எவ்வளவு பேர் இருந்தார்கள், ஆனால் எல்லாரையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கலை. ஆனால் ஆபிரகாமை மட்டும்தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாம் மட்டும்தான் கர்த்தர் முன்குறித்தாருங்க. ஆபிரகாம் ஒரு விக்கிரக வழிபாடு உள்ள ஒரு மனிதன் தான். அவருடைய முற்பிதாக்கள் சிலைகளை செய்கிறவர்கள் தான், அதை செய்து வியாபாரம் பண்ணுகிறவர்கள் தான். ஆனால் அந்த இடத்தில் ஒரு ஆபிரகாமை தெரிந்தாரே. இன்னைக்கு நம்மை ஆபிரகாமை போலதான் என் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக தெரிந்தார்? ஆபிரகாமின் பெயரை பெருமைப்படுத்துகிற போல நம்முடைய பெயர்களை கர்த்தர் பெருமைப்படுத்துவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது, தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. சும்மா தெரிந்து கொள்ளல, சும்மா அவர் அவனை அழைச்சிட்டு வரல, நம்ம மகிமைப்படுத்தும்படியாக ஒரு அழகான ஒரு பெருக்கத்துக்குள், ஒரு வளர்ச்சிக்குள் கர்த்தர் கொண்டு போனோம். என்ன வளர்ச்சி? நமக்கு நிறைவான வளர்ச்சிங்க. அதனால் நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போக பாருங்க. இது எப்படி அது அனுபவிச்சுதான் சொல்ல முடியும். சர்க்கரை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் அது இடிக்குமா? தேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அது இடிக்குமா? அந்த தேனை கொஞ்சம் நாட்கள் வச்சு பாருங்க. அதே மாதிரி ரட்சிப்புங்கிறது தெரியாது, அந்த ரட்சிப்பை கொஞ்சம் அனுபவித்து பாருங்கள். மகிழ்ச்சி என்பதை கொஞ்சம் அனுபவித்து பாருங்கள். அதுக்கு நிகராக இந்த உலகத்தில் எது கொடுக்கணும்? இந்த ரகசியத்தை விளங்கினவன் இந்த உலகத்தில் போராடவே மாட்டான். ரெண்டும் ஒரு முறைப்பட்டு ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்கள் மூடி இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய கண் திறந்தே இருக்குது. ஆவிக்குரிய கண்களில் எங்கே போகிறார்கள், எங்கே போகிறாங்க அப்படியே போயிட்டுருப்போம். கொஞ்சம் கூட பேசுகிறது. இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான அனுபவங்கள். நீங்கள் அப்படி ஆட்கள ஜெபம் பண்ணி பழகி பாருங்க. நம்ம அப்படிலாம் பழக்கமே நிறைய பேருக்கு இல்லாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறோம். அழகாக ஒரே ட்ராக்கில் போகணும். அப்படியே போதும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா போதும், அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணணும் ஒருத்தர் நினைச்சா போதும், அப்படியே ஸ்தோத்திரம் போயிட்டே இருக்கும். அதனால தான் 2 பேர் ஒருமனப்பட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பிரசங்கிக்கிற மட்டும் விசேஷம் இல்லை, கேட்குறவங்ககிட்ட இருக்கிறது முக்கியமானது. 2 பேரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை இன்னும் பேசும், ஆண்டவரை இன்னும் சொல்லிக்கூடும் அப்படி நீங்கள் எதிர்பார்க்க கர்த்தர் அப்படியே இந்த வார்த்தைகளை 2 பேர் யார்? நானும் என் ஆண்டவரும், நான் என் ஆண்டவருடைய ஆவியும், நானும் பரிசுத்த ஆவியானவரும் அப்படி இணைந்து செயல்படுகிறது. ஆபிரகாமுக்குள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒருவனாக இருக்கிறவரை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு சொல்றாரு,
உன்னை பெருக பண்ணுவேன் சொல்லும்போது ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். நீ ஒன்றுமே இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீ பெரிய செல்வந்தன்கிறாரு. என்ன செல்வந்தன்? உனக்கு அநேக பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள்? உனக்குள்ள மகிமையான பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருக்கிறாங்களா? இருந்தாங்களா இல்லையா? ஈசாக் என்கிற ஒரு மகிமையான பிள்ளையை, இயேசுக்கு இணையான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த சந்ததி அப்படியே யாக்கோபு மூலமாக பெருகப்படுகிறார். தேவன் சொன்னது அப்படியே நிறைவேறும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறோம். இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு ஆபிரகாம் தான். சரி, அடுத்த காரியத்து போகலாம். வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவர் எல்லாச்சும் அவர் இப்படி எடுத்துக்க, என்னை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனாகி என்னை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எங்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுவார். துன்மார்க்கர் இருளிலே என்ன செய்வார்களாம்? மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதும் இல்லை. இப்போ தேவன் இங்க அழகாக சொல்ல காரியம், இந்த ஜெபத்தை யார் எடுக்கிறா? இந்த வார்த்தை பேசுறது யாரு? என்ன இடையில வசந்த வாசிச்சோனே, ஆனா இதை சொன்னது யாரு? இந்த வார்த்தை கவனித்து பாருங்க. சிறியவனை, அவ் சிறியவன் அப்படின்னு சொல்லும்போது யாரு? சமூகத்தில், அதாவது ஒரே வீட்டுக்குள்ள உனக்கு கனம் இல்லை, உன்னை குறித்து ஒரு மதிப்பு இல்லை, உன்னை குறித்து ஒரு அற்பமான எண்ணம். ஒருத்தர் எல்லாமே இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லைன்னு சொன்னால் அவங்களை யாரும் மதிக்கிறதே இல்லை. கவனிச்சு பாருங்க. இப்போ அண்ணால மதிக்காததுக்கு என்ன காரணம்? குழந்தை இல்லை, கற்பத்தின் கனி அந்த அம்மாவுக்கு இல்லை. அந்த ஒரு காரணத்தை வைத்து இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணத்தை சொல்லி அவங்க சிறுமிப்படுத்தியிருப்பாங்க? யதார்த்தமாக யோசித்து பாருங்க, என்ன பேசுவாங்க? அந்த வழியில் போகிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம்லாம். அந்த நெருக்கத்தில் இருக்கவங்க தெரியும் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் எப்படியெல்லாம் பேசுவார்கள். என்ன நண்பர்கள் எப்படிலாம் பேசுவார்கள், உறவினர்கள் எப்படிலாம் பேசுவார்கள். சும்மா மனக்லேசெல்லாம் வந்துடாதுங்க, சும்மா ஜபம்லாம் வந்துடாது. சிலருக்கு அப்படியே உரல்ல போட்டு இடிச்சாதான் கொஞ்சமாவது இருதயத்துக்குள்ள ஜபிக்கணும் ஒரு உணர்வே வரும். இப்போ எத்தனையோ வருஷங்கள் இருந்தாலும் இந்த அண்ணாளுக்கு கர்த்தரின் பாதத்தில் போய் ஜோமனு என்ன வரல. எப்போ என்ன வந்துச்சு? தன்னுடைய சக்களத்தையும் அவருடைய பிள்ளைகளும், அந்த பிள்ளைகளை கேட்கற கொடுக்க மாட்டேங்குது, நெருக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள். இப்பதான் அந்த இருதயம் உடையுது. இந்த இருதயம் உடைஞ்ச உடனே தான், அல்லனா கோயிலுக்கு வருவோம் போவோம் இப்படிதான் இருந்தாங்க. ஆனால் நான் எப்போ தனியாக கோயிலுக்கு வர்றாங்க, எப்போ தனியாக வந்து ஜெபம் பண்ணுறாங்க? இருதயம் உடையும் போது, நிந்த வரும்போது, சிறுமை வரும்போது, இப்போ தான் நமக்கு ஒரே கண்ணு திறக்கப்பட்டு எப்படியாவது இனி ஆண்டவரை விட்டால் வழியே இல்லை, அவர் என்னோட பேசு வரை
அவரை நான் ஆசீர்வதிக்க வரை அவரை விடவே மாட்டேன். இந்த சிறுமையின் வாழ்க்கையில் இருந்து அவரை என்னை தூக்கி எடுக்கணும். இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து, அந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் பயன்படுத்த பாருங்க. குப்பையிலிருந்து எடுத்து அவர்களை பிரபுக்கள் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரத்துக்கு பண்ணுகிறார். நல்லா கவனித்து பாருங்க. இந்த ஜெபம் எப்படி இருக்குது? என்னை என் ஆண்டவர் மாற்றுவார். இந்த அருமையான உயிர்த்தெழுந்த இந்த மாலை ஆராதனையில் நீங்கள் கர்த்தரோடு இப்படி பேசணும். தனியாக வந்து பேசணும். தனியாக ஜெபம் பண்ணுங்க. நொறுக்கப்படும்போது வீட்டுக்குள்ளேருந்து மண்டை உடைக்காதீங்க. கஷ்டம் வரும்போது வீட்டுக்குள்ளேருந்து புலம்பாதீங்க. வீட்டுக்குள்ளேருந்து அடுத்த குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. குறை சொல்கிற ஆளை உள்ளே வச்சுக்கிட்டு என்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா விளக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் மன விருப்பத்தின்படி ஆலோசனை சொல்கிற ஆட்களை முதல்ல கட் பண்ணுங்க. நீங்கள் விரும்புகிற மாதிரியே உங்களுக்கு பேசுவாங்க பாருங்க. நீங்கள் விரும்புகிற மாதிரியே உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பா பாருங்க. ஆமாம் அப்படிதான், நீ செய்கிறதா கரெக்டு அப்படி ஆலோசனை கொடுப்பாங்க. முதல்ல அதை கட் பண்ணுங்க. அதை கட் பண்ணிட்டு நீ தேவன் எடுத்த ஆலோசனைக்கு வா. தேவ சமுத்திரத்தை உட்காரு. பொதுவாக எல்லாருக்கும் எது ரொம்ப பிடிக்கும் சொன்னால் யதார்த்தத்தோடு நம்ம பேசிப்போம். வசனத்தை வச்சு பேசுவோம் யதார்த்தத்தோடு. ஒரு கணவன் மனைவி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து சண்டை வந்துச்சுது. இப்போ ஒரு ஆள் போகிறாரு. இந்த அம்மாவுக்கு சாதகம் பேசினா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பிடிக்குமா பிடிக்காதா? ஐயாவுக்கு சாதமாக பேசுனா பிடிக்குமா பிடிக்காதா? அவருக்கு சாதம் பேசுனா இந்த அம்மாவுக்கு பிடிக்காது. இந்த அம்மாவுக்கு சாதம் பேசுனா இந்த ஐயாவுக்கு பிடிக்காது. இப்போ நியூட்ரா எப்படி பேசுறது? அதனால தான் வேதம் எப்படி சொல்லுது? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லையேன்னு சொல்லணும். அவ கரெக்டாக 2 பேரையும் பேச வச்சு கேட்டுட்டு நீங்கள் செய்வது தவறுதான் என்று நீங்கள் சொல்லி பாருங்க. அடுத்து உங்கள் வீட்டை சேர்ப்பாங்க. உங்கள் வீட்டை தேடி வருவாங்களா? இந்த ஆள் நமக்கு ஏற்ற ஆளே கிடையாது. நம்ம விரும்புகிற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம எல்கானா அப்படிதான் சொல்லி சமாளிச்சுட்டே வந்தார். சொல்லி பரவாயில்லம்மா, யார் வேணா சொல்லட்டும், நான் இருக்கேன், நீ இருந்து என்ன பண்ண போற? இப்போதான் விளங்கிச்சுது எல்கானா ஒன்றும் பேசுறது ஒன்றும் சரி கிடையாது. இது எனக்கு ஒரு பூர்ணமான ஆறுதலை கொடுக்காது, விடுதலை கொடுக்காது. என்னை விடுதலையாக்க வேண்டுமானால், நான் பிரபுபத்தில் உட்கார வேண்டுமானால், நான் கனமடைய வேண்டுமானால் நான் தேடுவேன் என்று எழுந்து தேடி தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தார்கள். அப்போ கசக்கப்படணும், பிழியப்படணும். தேவ சமூகத்தை வா, தேவ சமூகத்தை கண்ணீரோடு நில்லு. எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் அது மாறும். எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அது உடையும். யார் உனக்கு தேவை கிடையாது. யார் உனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டியதில்லை. நீனும் உங்க குடும்பத்தாரும் கர்த்தருடைய சமூகத்தை நில்லுங்க, தனித்து நில்லுங்க. இன்னொரு காரியத்தில் சொல்லணும்னா, நல்ல நைட்டில் குளிச்சுட்டு நேர் முழங்கால தேவ சமூகத்தில் நின்று பாருங்க. தேவ சமூகத்தில் நின்று கர்த்தர் பேசுவாரை நின்று பாருங்க. ஒரு முறை ஒரு ஐயா விதமாக ஒரு விஷயம் சொன்னார். ஐயா, என்னை சுற்றிலும் எல்லாம் இந்த ஊர் ஆட்கள், நான் வெளியூர்லேருந்து வந்தவன், வெளியூர்லேருந்து வந்ததுனால என்னை பல விதத்தில் நெருக்குனாங்க. என் இடத்துல ஒருத்தர் இந்த பக்கத்தில் இருந்துட்டு எடுத்துக்கிட்டாரு, இந்த பக்கத்தில் இருந்து எடுக்கிறாரு. என் வீட்டு முன்னாடி வாகனத்தை நிப்பாட்டி ரொம்ப தொல்லை, ரொம்ப நெருக்கப்படுகிற, என்ன செய்வதே தெரில. எங்கெல்லாமோ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை, ஒரு விஷயம் நடக்கலை. சொன்ன சாட்சி அவர், இதே இடத்துல சொல்ல சாட்சி. அப்போ அவர் வீட்டில் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். நீங்கள் நம்ம யார் இடத்துல போனாலும்
நமக்கு என்ன செய்யாது, காரியம் வைக்காது. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன். நம்ம நைட்டில் ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அப்போது அவர் இந்துலேருந்து கன்வெர்ட் ஆன ஒரு ஆள். அப்போ அவர் சொன்னார் சரியா அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், 12 மணிக்கு நம்ம ஜெபம் இல்லையா அப்படி சொன்னார். 12 மணிக்கு ஜெபம் பண்ணா இவர் 11:45 நல்லா அவரும் ஒரு மனைவியும், அவர் கொஞ்சம் இந்த இந்து பேக்ரவுண்டில் வந்திருந்தவங்க பார்த்தீங்களா, அப்படியே குளிச்சுட்டு அந்த வீட்டு உள்ள இல்லை, வீட்டு வெளியே வாசலில் 2 பேரும் முழங்கால் போடுவாங்க. 2 வாசல் வெளியே ரோடு, ஆனால் ரோடு நாங்கள் பார்க்கல, யார் எனக்கு பார்ப்பான்னு நினைக்கல. அந்த ரோட்லேயே அந்த வீட்டு வாசலில் அதிலே முழங்கால் போட்டு போகிற பாருங்க. என்னையா இத்தனை மணிக்கு இவன் இப்படி இருந்து ஜோம்பிட்டு கிடக்கிறான், என்ன தாள் இப்படி பண்ணிட்டு இருக்கான். 2 பேர் நல்லா ஒரு மணி மட்டும் ஜோம் பண்ணுவாங்களாம். ஜெபிக்க 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 கர்த்தர் காரியத்தை எப்படி மாற்றினார்னா, இவர் ஆசீர்வதித்தார், 2 சைடில் இருக்க வீட்டை இவர் வாங்கிட்டார். எப்படி இருக்கும் பாருங்க. நம்முடைய இயேசு அவ்வளவு அழகுள்ளவருங்க. நான் அழகுன்னா வெளி தோட்டத்தை குறித்து பேசலைங்க, அவருடைய குணத்தில் அழகுள்ளவர், அவருடைய சுவாபத்தில் அழகுள்ளவர். என் பிள்ளை துக்கத்தோடு இருக்கிறான், என் மகன் துக்கத்தோடு இருக்கிறான், சுத்திலும் சத்துருக்கள் மதில் போட்டு கொடுக்கிறான், ஆனால் இவன் யுத்தம் பண்ணாதபடிக்கு இவன் என் பாதத்தில் அமர்ந்துறவனே. தேவன் தம்முடைய வல்லமை உள்ள அழகை வெளிப்படுத்தினார், வல்லமை செயலை வெளிப்படுத்தினார். எப்படி செயல்படுத்தினா பாருங்க. இவர் பையன் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு ஆள், கர்த்தரால் ஆசீர்வதித்தார். 2 பக்கமும் துன்பம் கொடுத்த வீட்டில் இப்போ துன்பம் வந்துச்சுது. கடன் பிரச்சனை, ஒரு வீட்டில் வியாதி பிரச்சனை. ஒருத்தர் வந்து சொல்லிட்டான், நீ இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா நீ என்ன செய்ய மாட்டான், உன் வீட்டில் மரணம்னா வரும்னு சொல்லிட்டான் ஒரு சோசியக்காரன். இப்போ எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல, வெயிட்டை விற்றுட்டு போயிடணும், அந்த எண்ணெயும் மனதில் வந்துச்சு. இது உடனே அந்த நாட்கள்லாம் 4 லட்ச ரூபா அப்படி தான் நம்ம வாசி நகர் அந்த ரேட்டு தான் அங்கே போயிட்டு இருந்துச்சு. அது உடனே இவனுக்கு வெளியே தெரிஞ்சுன்னா யார் வாங்க மாட்டாங்கன்னு தெரியும், கிடைச்ச லாபத்தை வித்துறான்னு ஒருத்தன் வித்துட்டான். ஒருத்தன் கடன் பிரச்சனை தாங்க முடியாங்க. இதனால் பாருங்க, கர்த்தருடைய செயல் வல்லமையாக இருக்குங்க. நீ தனியாளு நினைக்காத, நீ தனியாளு பயப்படாத, நீ வாக்குவாதம் பண்ணிட்டு போராடிக்கிறத பிசாசோட போராட வைக்கும், உன் பலத்தை காட்ட சொல்லும். நீ சொல்ல, நான் பலத்தை காட்ட மாட்டேன், என் பலம் ஒன்றுக்கு உதவாது, என் பலன் கர்த்தரோடு மட்டும்தான், கர்த்தர் எனக்காக பலனாக செயல்படுவார். இந்த சம்பவம் நடந்து 4 வருஷத்தில் சூழ்நிலை வேற மாறிச்சது. சாட்சிகளாக சொல்கிறேன். அதனால் நம்ம கர்த்தருடைய செயல் ரொம்ப அற்புதமானதுங்க. அதனால தான் நீ நெருக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட உடனே எனக்கு ஏன் இந்த அவமான வாழ்க்கை நினைக்காதீங்க, ஏன் இந்த நிந்தை வாழ்க்கை நினைக்காதீங்க, வைராக்கியம். இந்த நிந்தையை சொல்லுறாயே, இந்த நிந்தை உள்ள மனுஷனை தேவன் ஒரு நாள் பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைப்பார். முடியுமா முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மன பலன் வேணும், உங்களுக்கு மனதில் அந்த வாஞ்ச வரணும். இந்த வாஞ்ச உண்டாக்க தான் பிரசங்கிக்கிறேன், இந்த விருப்பம் உண்டாக்க தான் பிரசங்கிக்கிறேன். பிசாசு என்பது ஒரு பெரிய வல்லமை கிடையாது, முதல்ல விளங்கிடுங்க. அது ஒரு பெரிய வல்லமை கிடையாது. ஆனால் தனக்கு ஒரு பெரிய வல்லமை இருப்பதை போல காட்டுகிறான், தனக்கு ஒரு வல்லமையான செயல் இருப்பதை போல காட்டுகிறான். நீங்கள் அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் முடிங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இல்லையா, உலகத்தில் இருக்கிறவனிலும் என் பிள்ளைகளுக்குள் இருக்கிறவர், என் குடும்பத்தில் இருக்கிறவர், என் தொழிலில் இருக்கிறவர், என் ஊழியத்தில் இருக்கிறவர், என் அப்பத்தில் இருக்கிறவர், என் போக்கில் இருக்கிறவர், என் வேலையில் இருக்கிறவர். ஆமே, எது நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆனந்த பெரியவர், எல்லா வல்லமைகளுக்கு மேலானவர் அவர். அவருடைய செயல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பார்த்துடுங்க, நம்ம நிறைய திரும்ப இந்த கெல்லி சச்சனா சாட்சியம் சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ பெரிய பலவான் தெரியுமாங்க? அரசியல் பலம், பணபலம், ரவுடிசம். ஆனால் நம்மளாம் சுண்டைக்கான ஆட்கள். ஆனால் நம்ம சின்ன ஆள், நமக்குள் இருக்கிறவர் யாரு? இந்த பெரியவரை வெளியே கொண்டு வரக்கூடாதான் ஜெபம் பண்ணாமல் உங்களுக்கு தடைப்படுகிறது. ஜெபிக்க முடியலைன்னா கூட என்ன செய்யணும்? உருண்டுக்கிட்டா ஜெபம் பண்ணணும். உருண்டுக்கிட்டாவது
என்ன சாலினி, எவனவோ ரோட்டில் உருளுறான், நீ தேவ சமுதிரம் உருளு, நட, குதி, எப்படியாவது ஜோமினியே ஆகணும். ஏன்னா சிலருக்கு ஜோமனும் போது அப்போதான் கொட்டாயா எடுக்கும், அப்போதான் நல்ல தூக்கம் வர்றவா இருக்கும். ஜபிக்கணும்னு அவளை தடை. ஏன்னா அவனுக்கு தெரியும், நீ ஜபிக்க ஆரம்பிச்சிட சிறுமையிலிருந்து எளிமையிலிருந்து தேவனோட வைத்திருவான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆமே, நீங்கள் செய்து பார்த்துட்டு இதே இடத்துல கர்த்தர் வசனம் என் வாழ்க்கையை மாற்றி நீங்கள் சொல்லுவீங்க. எத்தனை சொல்ல போறீங்க? அவங்க மட்டும். வாழ்க்கை நிச்சயம் மாறுங்க. அதனால இந்த சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க. அண்ணா இதான் சொல்றாங்க, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவர் என்னை பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைப்பார். கர்த்தர் அப்படி பையனை பிரபா மாற்றினாரா மாற்றலையா? கேட்டோடு வெறும் பையனை மட்டுமா கொடுத்தாரு? அந்த பிள்ளையோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால தான் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இப்போ சாமியாரை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டுமா அவர் ஆசீர்வாதம்? இஸ்ரவேலுக்கே அவர் ஆசீர்வாதம். இன்றைக்கும் இந்த சாமியை குறித்து பேசுகிற பாருங்க. எனக்கு ஆசைகள் எப்படி தெரியுமா, நம்ம வாழ்ந்த நாட்களில் நம்மளை குறித்து பேசுவதை விட நம்ம மரித்த பின்பும் நம்மை குறித்து இந்த உலகம் பேசணும். அப்படி ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய காரியத்தை செய்யணும். அதுக்காக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் ரொம்ப தடையில் இருக்கீங்களா, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கீங்களா, பயப்படாதீங்க. அந்த நெருக்கத்தில் இருக்க ஒன்றை தான் கர்த்தர் மகிமையாய் பிரகாசிக்கப்படுவார். எதை நம்புறீங்க?